الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ச்சியாக பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய தர்பியா செய்யக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் தர்பியா செய்வதனாலும் அவர்களுக்கு மார்க்கப்பற்றுள்ளவர்களாக ஆக்குவதனாலும் 10 நன்மைகளை நம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க முயற்சி செய்வோம். அந்த 10 நன்மைகளில் நம்முடைய நேரத்தில் எவ்வளவு முடியும் நாம் பார்ப்போம். அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்பாடங்களாக இருக்கு. முதல் விஷயம் நண்பர்களே, நாம் அனைவரும் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளை நாம் சீராக சிறப்பாக ஆக்க வேண்டும். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவன் எல்லா விதமான சிரமத்திலிருந்தும் அவன் பாதுகாக்கப்பட்டவனாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையும் கனவும். பொதுவாக பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் அவன் தலை உயர்ந்து வாழ வேண்டும், கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், மற்றவரிடம் யாசனம் செய்யாதவனாக வாழ வேண்டும் என்று துடிப்பு எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் இழிவை பார்த்து வாழுவதனால் அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு இழிவுதான் ஏற்படுகின்றது. தன்னுடைய மகன் சிரமத்தில் இருக்கிறதோ அல்லது அவன் யாசனம் செய்யக்கூடிய விஷயத்தில் அதை பார்ப்பது பெற்றோருக்கு மிக சிரமமாக தான் இருக்கும். அப்போ அந்த கவலையில் நாம் இருக்கின்றோம். அதற்காக இந்த உலகத்துடைய ஒரு இழிவை என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே அவ்வளவு தெளிவான ஒரு பிளானை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய படிப்பு ரீதியான விஷயங்கள், உலக படிப்புக்கான விஷயங்களை சிறு பிராயத்திலிருந்தே நாம பெரிய பையன் அவன் காலேஜ் போயிட்டு போய் வேலை செய்யும் பொழுது அல்லது வியாபாரம் செய்யும் வரை அவனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நாம் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கும். ஏன்? இந்த உலகத்துடைய இழிவிலிருந்து என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மறுமையுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது மறுமையிலும் ஒரு கட்டம் இருக்கின்றது. அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இங்கு எவ்வளவு நாம இந்த அற்பமான இந்த வாழ்க்கையில என்னுடைய மகன் என்னுடைய குழந்தைகள் எக்கார்த்து கொண்டு இழிவை சந்தித்து விடக்கூடாது என்று நாம் தெளிவாக இருக்கின்றோமோ, மறுமையில் அது நிரந்தரமான வாழ்க்கை. ஒரு மனிதன் அங்கு கண்ணியப்படுத்தப்பட்டான் என்றால் நிரந்தரமாக கண்ணியப்படுத்தப்பட்டவனாகவே வாழ்வான். ஒரு மனிதன் இழிவுபடுத்தப்பட்டான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹுடைய மன்னிப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் இழிவுபட்டவனாக நஷ்டவாளியாக தான் வாழக்கூடியவனாக இருப்பான். அப்போ உலகத்தில் இந்த மறுமையில் ஒன்று அல்லாஹுடைய அடியானாக அவனுடைய விருந்தாளியாக செல்லக்கூடியவனாக இருப்பான், அல்லது அல்லாஹுடைய குற்றவாளியாக முஜ்ரீமாக செல்லக்கூடியவனாக இருப்பான். இப்போ எவ்வளவு இந்த உலக விஷயத்தில் நம்முடைய குழந்தைகள் எக்காரத்து கொண்டும் எந்த ஒரு இழிவையும் அவர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மார்க்க பற்று அல்லது மார்க்க கல்வியுடைய விஷயங்களை நாம சில நேரத்தில் அலட்சியப்படுத்திக் கொள்கின்றோம். மார்க்க கல்விகளையோ அல்லது மார்க்க விஷயங்களை நாம் என்ன செய்கின்றோம், உபரியான ஒன்று என்று நினைத்து என்ன செய்கின்றோம், நம்முடைய குழந்தையுடைய நேரம் போக அவனுக்கு மிஞ்சி இருந்தால் மார்க்க விஷயங்களை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஆனால் உண்மையான ஒரு வெற்றி என்பது என்று பார்க்கிறீர்களே, அந்த வெற்றி உண்மையான வெற்றி பார்த்தால் பிறகு தோல்வி ஏற்படக்கூடாது. அதுதான் உண்மையான வெற்றி. இந்த உலகத்துல ஒருவனுக்கு வெற்றி பெறும் திரும்பவும் அவனுக்கு தோல்வி ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் மறுமை என்ற அந்த வெற்றி என்பது அதற்கு பிறகு தோல்வியே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வெற்றிக்காக நம்முடைய குழந்தைகளை நாம தயார்படுத்த வேண்டும். அதற்கு மிக மிக அவசியமானது என்று நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்துதான் கற்றுக்கொள்கின்றன. நாம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் அதனுடைய பிரதிபலன் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம இல்லாமல் நம்முடைய குழந்தைகள் மார்க்கப்பட்டுள்ளவர்களோ அல்லது அவர்கள் பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக விரும்பும் பொழுது அது சாத்தியம் கிடையாது. இப்போ முதல் விஷயம் நாம் செய்வது நம்முடைய குழந்தைகளுடைய பராமரிப்பில் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும்.
இது மிக 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 முக்கியமானது. இதனால்தான் அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது, யா அய்யுல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப முதல் விஷயம் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு உங்களை நீங்கள் சீர்படுத்தினீர்கள் என்றால், பாதுகாத்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அடுத்த கட்டம் உங்களுடைய குடும்பம், அதில் உங்களுடைய குழந்தைகளும் இருக்கின்றது, மனைவி இருக்கு. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம நம்முடைய குழந்தைகளை இந்த உலகத்தில் இந்த சுற்றுச்சூழலாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாம விடும் பொழுது அவனிடம் எந்த ஒரு ஆயுதமோ அல்லது எந்த ஒரு தற்காப்புக்கான தன்மையோ என்று எதுவுமே இல்லாத நிலையில் தான் நம்முடைய குழந்தைகளை வீட்டு விட்டு அனுப்புகிறோம். சுற்றுதனை பார்க்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? அவனுடைய ஈமானை தகர்க்கக்கூடியது இருக்கு, அவனுடைய கண்ணியத்தை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. இந்த சுற்றுச்சூழலில் அவன் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக சிரமமான ஒரு கட்டம் ஏற்படக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய குழந்தைகள் நாம் வெளியே அனுப்பும் பொழுது அவன் எந்த ஆயுதத்தை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அனாச்சாரங்களும் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஒரு சூழ்நிலை இருந்து தன்னையும் தன்னுடைய கண்ணியத்தையும் தன்னுடைய ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வான்? ஆக அவசியமானது என்று நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்கப்பற்று கொடுப்பது என்று. ஏனென்றால் மார்க்கப்பற்றுதான், மார்க்க கல்விதான் ஒரு மனிதனை மனிதனாக ஆக்க முடியும். ஏனென்றால் படைத்த ரப்புல் ஆலமீன் படைத்த அந்த படைப்பினங்களுக்கு என்ன கயிறு என்று தெரியும். நாம வெளி தோற்றத்தில் அனைத்து விஷயங்களையும் சீராக சிறப்பாக கொடுக்கிறோம். உடல் ரீதியான எவ்வளவாக இருக்கட்டும் செலவு நாம கொடுப்பதற்காக ரெடியாக இருக்கிறோம். ஆனால் உள்ளம் சார்ந்த விஷயங்களை பற்றி நாம் கவனிப்பது கிடையாது. உள்ளத்தில் கசடுகளும் உள்ளத்தில் சில பாவங்களும் ஏற்படுகின்ற, அதனால் நம்முடைய ஈமானை தகர்க்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய குழந்தைகளுடைய ஈமானை இழக்கக்கூடிய நிலையும் தள்ளப்படுவான். அதை பற்றி கவனிப்பது கிடையாது. ஒரு செடியை நாம் உருவாக்கும் பொழுது அல்லது நம்முடைய இது எடுத்துக்காட்டாக ஒரு விளைச்சல் நிலம் இருக்கு. ஒரு நிலத்தை இப்படியே விட்டோம் என்றால் என்ன ஆகும்? அங்கு முள் செடிகள் மற்ற வீணான செடிகள் தான் விளையும். அதை யூஸே பண்ணாம விட்டோம் என்றால் அப்படிதான் வளரும். அது கண்டிப்பாக எப்படி நாம சாதாரண ஒரு நிலத்தை விட்டோம் என்றால் அங்கு வீணான பில்லுகள், அதே போல சில செடிகள், மரங்கள், முற்செடிகள் என்று வளரும். அது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அது சிரமம்தான். அதே போல நம்முடைய குழந்தைகள் எப்படியே வளர்ந்து விடுவான், பெரிய ஆனா வயசான எல்லாம் புரிஞ்சிரும் என்று வரும் பொழுது அடுத்த கட்டத்தை என்ன ஆகுது? வயதான பிறகு அவன் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ சிறுபிராயத்தை அவன் அறியாதனால அவன் நம்முடைய கண்ணியத்தையும் அவன் பார்ப்பது கிடையாது. எரிந்து பேசுவதும் அல்லது சில நேரத்தில் மிக கடுமையாக நடந்து கொள்கின்றன. பிறகு நாம கத்துவதோ கதறுவதோ அல்லது கவலை கொள்வதோ, என்னுடைய பையன் இப்படி ஆயிட்டா என்று, அது நம்முடைய குற்றம் தான். ஏன்னா சிறு குழந்தை அந்த சிறு பிராயத்தில் கொடுக்க வேண்டிய நல்லொழுக்கங்களையும் அந்த மார்க்க பற்றியும் நம்ம கொடுக்காத காரணத்தினால்தான் இப்பொழுது வளர்ந்த பிறகு அவன் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டான். ஆக நாம் ஒரு செடியை அதில் நமக்கு காயும் கனியும் தேவை என்றால் அதை பராமரிப்பதும், தேவையான அளவு ஆகாரத்தை கொடுப்பதும், தண்ணீர், அதற்கு சூரியனுடைய வெளிச்சம், அதற்கு அதை பாதுகாப்பதும், மற்ற விலங்குகளிலிருந்து இது அனைத்துமே இருந்தால்தான் அது மரமாக ஆகி பிறகு அதில் காய் கனி பழம் என்று நம்ம பெறுவோம். இதே போல நம்முடைய குழந்தைகளும் இருக்கு. குழந்தையுடைய வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவனுடைய ஒழுக்கங்களை அழிக்கக்கூடியதும் அவருடைய ஈமானை பாதிப்பு தரக்கூடியதும், இது அனைத்திலுமே நாம் பாதுகாப்புதான் மிகப்பெரிய ஒரு டாஸ்க். இதுதான் குழந்தையுடைய தர்பியத் மிகப்பெரிய ஒரு டாஸ்க், சாதாரணது கிடையாது. ஆக இந்த தர்பியா மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் நமக்கு சற்று கணக்கிடும் பொழுது 10 நன்மைகள், அது 10 பலன்கள் உலக விஷயத்திலே நமக்கு உலக மற்றும் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும் பொழுது 10 நன்மைகளும் 10 பலன்களை நாம் பெறலாம். நம்முடைய குழந்தைகளை நாம் சரியாக மார்க்கப்பட்டுள்ளவராக மார்க்க கல்வியை கொடுத்து நாம் வளர்த்தோம் என்றார். வாங்க சில விஷயங்களை இன்று நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், நம்முடைய குழந்தைகளை நாம் சரியான முறையில் தர்பியத் செய்வதனால் முதல் பலன் என்று பார்க்கும் பொழுது கியாமத் நாளுடைய அந்த கேள்வி பதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம், இந்த குறிப்பிட்ட அந்த குழந்தையுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தை. ஏனென்றால் முஸ்லிம் மற்றும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நேற்றும் நாம் பார்த்திருந்தோம். ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அந்த பொறுப்பை பற்றி கண்டிப்பாக கேட்கப்படும். அதில் பிரத்யேகமாக
ஆண் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டாரையும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கேட்கப்படுவான். அதே போல ஒரு பெண் அவனுடைய கணவரும் அவனுடைய குழந்தையை பற்றியும் கேட்கப்படுவாள் என்று முஸ்லிம் மற்றும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்லப்பட்டது. அப்போ அந்த கேள்வி கணக்கிலிருந்து அல்லாஹ் அங்கு மறுமையில் நாம் தப்பித்துக் கொள்வோம், பாதுகாப்பான நிலையில் இருப்போம், நாம் சரியான தர்பியத் செய்தோம் என்றார். இங்கு பிரச்சனை என்ன வருது? இங்கு தகப்பனர் என்ன சொல்றாரு? தாயுடைய மனைவியுடைய பொறுப்பு தான் குழந்தையை பராமரிப்பது, நான் வெளியே போறேன் என்று இங்கு வைக்கக்கூடிய வாதம். இங்கு வைக்கக்கூடிய வாதம் என்ன இருக்கு? மனைவி, ஏங்க நான் இப்போ பார்த்தாலும் அடம்பாங்கரில் தான் இருக்கிறேன், நான் அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா, இவங்களுடைய பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கணுமா என்ற ஒரு கேள்வி. இப்படி 2 பேர் சண்டை போடும் பொழுது அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லுது? நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? நான் என்ன தர்பியத் செஞ்சுக்கிறேன், நானே வளர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன்? வெளியே போயிட்டு கற்றுக்கொண்டு வந்து அவன் தனக்கே தானே தர்பியத் செய்து கொள்கின்றான். அது எப்படிப்பட்ட தர்பியத் இருக்கும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த இருவரும் பொறுப்பாளி. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை வல் ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி வல் மர்அத்து ராஇயத்துன் அலா வலதிஹா வ அஹ்லி பைத்தி அவ் ஜௌஜிஹா கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இருவரும் பொறுப்பாளிகள் தான். இந்த 2 பேரும் அவங்களுடைய பொறுப்பை சரியாக செய்தால்தான் அவர்கள் தப்பிப்பார்கள். இல்லை என்றால் மறுமையில் அல்லாஹு தஆலாவிடம் இந்த குழந்தையுடைய பராமரிப்புடைய விஷயத்தில் அலட்சியம் எவ்வளவு இருந்தோமோ அல்லாஹு தஆலா அதற்குரிய பதிலை நாம தரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய இந்த தர்பியாவில் என்ன மறுமையில் இந்த கேள்விக்கு நாம் சரியான ஒரு பதில் கொடுக்க முடியுமா அல்லது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். முதல் விஷயம், நம்முடைய குழந்தைகளை சரியான தர்பியத் செய்தோம் என்பது அந்த மறுமை நாளில் கேள்வி கணக்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அதனால்தான் அப்துல்லா பின் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அத்திப் இப்னக், உன்னுடைய மகனை நீ அதபை கற்றுக் கொடுப்பாயாக, தர்பியத் செய்வாயாக. ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதிக, ஏனென்றால் நிச்சயமாக நீ உன்னுடைய மகனை உன்னுடைய குழந்தையை பற்றி நீ கேட்கப்படுவாய் மறுமையில். வமாதா அத்தப்தஹு வமாதா அல்லம்தஹு, நீ அவனுக்கு என்ன அதபை கற்றுக் கொடுத்தாய், நீ என்ன கல்வி அவனுக்கு கொடுத்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். யார்? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த ஹதீஸ். வ இன்னஹு மஸ்ஊலுன், அவனும் பொறுப்பாளி. யார்? அந்த மகனும் அந்த குழந்தையும் பொறுப்பாளி. வ அன்னஹு மஸ்ஊலுன் அன் பிர்ரிக வ தவாஇயதிக, அவனும் பொறுப்பாளி. என்ன? உன்னை எப்படி உன்னை கட்டுப்பட்டு வாழ்ந்தானா, உன்னுடன் நல்ல முறையாக நடந்து கொண்டானா என்று அவனிடம் கேட்கப்படும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய முதல் விஷயம், நமக்கு நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்குவது என்பது முதல் பலன். கியாமத் நாளுடைய அந்த கேள்வி கணக்கிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். இரண்டாவது பலன் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் சுப்ஹானல்லாஹ் கண்ணியமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் நம்முடைய குழந்தைகள் மூலம் நமக்கு கிடைக்கும். நாம் பார்க்கிறோம், சிறந்த ஒரு மார்க்கப்பட்டுள்ளவராக, ஒழுக்கம் உள்ளவனாக, நற்பண்புகள் உடையவனாக நம்முடைய குழந்தையை அவனை வளர்த்து அவன் உயர்ந்த ஒரு அந்தஸ்து போகும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழாரமும் அந்த அனைத்தும் என்ன? தந்தைக்கும் அல்லது தாய்க்கும் வருகின்ற பெற்றோர்கள் அவர்கள் வளர்த்த அந்த முறையாக கிடைக்கின்றது. அதில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிமுடைய எடுத்துக்காட்டை ஒரு மரத்தை போன்றது என்று கூறினார்கள். அந்த மரம் எது என்று கேட்கும் பொழுது அங்கு உமர், அபூபக்கர், உஸ்மான், அலி என்ற மூத்த சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுவுடன் அவருடைய மகனும் அப்துல்லா பின் உமரும் இருக்கிறாங்க. சிறு பிராயம், மிக சின்ன வயசு தான், வாலிப வயசு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஒரு முஸ்லிமுடைய எடுத்துக்காட்டு அவன் ஒரு மரத்தை போன்றது, அதனுடைய அனைத்துமே என்ன? பயனுள்ளதுதான், பயன்பாட்டில் வந்து விடுகின்றது. அதனுடைய சுப்ஹானல்லாஹ் எல்லாம், அதனுடைய இலையாக இருக்கட்டும், அதனுடைய காயாக இருக்கட்டும், அதனுடைய தண்டாக, அனைத்துமே பயனுள்ளதாக. அதே போல ஒரு முஸ்லிம் அவன் எங்கிருந்தாலும் ஒரு பலன் தரக்கூடியவனாகவும் பயனுள்ளவனாக தான் இருப்பான் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் மௌனமாக இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் என்ன சொல்றாங்க? அது பேரித்த மரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க? தன்னுடைய அத்தாவிடம், அத்தா, இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரிஞ்சிருந்தது, இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரிஞ்சிருந்தது என்று சொன்ன. அப்போ அவங்களுடைய அத்தா சொல்றாங்க, ஏன் நீ சொல்லல? அந்த வார்த்தை நீ சொல்லியிருந்தனா
எல்லாருக்கும் மத்தியில் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்குமே, என் மகன் சொன்னா என்ற அந்த ஒரு கண்ணியமும் ஒரு பெருமை எனக்கு வந்திருக்குமே என்று பாருங்க. அங்கு பாருங்க, இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, நீங்கெல்லாம் மூத்தவர்கள்லாம் மௌனமாக இருந்தீங்க, மூத்தவங்க அனைவரும் பெரியவர்கள் அனைவரும் மௌனமாக இருந்தீங்க, இந்த நேரத்தில் நான் சிறியவனாக இருக்கக்கூடியவன் பேசுவது ஒரு சரியில்லை என்று நினைத்து நான் மௌனமாக இருந்து விட்டேன் என்று அத்தா என்று அவர்கள் கூறினார்கள். அப்போ அவங்க, ஆஹா, நீ ஒரு வார்த்தை என்று சொல்லியிருந்தா எனக்கு அந்த மத்தியில் இந்த சபையிலேயே பெரிய ஒரு கண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்குமே என்று கூறினார். இங்க பாருங்க, அந்த குழந்தை, அந்த சிறுவருடைய எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் பாருங்க. அந்த தன்னுடைய தந்தை அவர்களுக்கு அந்த பதில் தெரிந்திருந்தும் மூத்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், அபூபக்கரும் உஸ்மானும் அலியும் என்ற மூத்த அறிஞர் சஹாபாக்கள் இருந்த நிலையில அதை நான் சொல்வது ஹைரே இல்லை என்று நினைத்தேன் என்று. அப்போ நமக்கு நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கும் பொழுது அது கண்ணியமான ஒரு நிலை நமக்கு ஏற்படும். இந்த ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். மூன்றாவது பலனை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளை சரியான தர்பியத் செய்யும் பொழுது, வயோதி அடையும் பொழுது, நம் கடைசி வயதாக அடையும் பொழுது நமக்கு அவர்கள் தோழமையாக இருப்பார்கள், நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள், நமக்கு பக்கபலமாக இருப்பார். இல்லைன்னா நம்முடைய குழந்தைகளை நம்மை விட்டே சென்று விடுவார். கொஞ்சம் வளர்ந்த உடனேயே அவர்களுக்கு சர்டிஃபிகேட்டோ ஜாபோ இன்னும் கிடைத்த என்ன ஆகும், சரியான தர்பியத் செய்யலைன்னா நம்ம விட்டு போயிடுவாங்க. பிறகு நமக்கு அந்த கனவு, எங்களுடைய மனைவி தான் நமக்கு ஒரு துணையாகவும், நாம் அந்த நம்முடைய மனைவிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் இருக்கு. 2 பேரும் மகனும் மகளும் என்ன செய்வாங்க, சரியான ஒரு தர்பியத் கொடுக்காவிட்டால் அவர்களுடைய வேலையை பார்த்து ஏனென்றால் உலகம் இதுதான் கற்றுதல். என்னப்பா நீ குடும்பத்தையும் எதுக்கிட்டு நீ ஃபேமிலி இது அதுன்னு சொல்லிட்டு தனித்தனி இண்டிபெண்ட் லைஃப் அவர் மை லைஃப் மை ஸ்டைல் என்று வாழ் என்று இந்த சூழ்நிலை, இந்த சுற்றுச்சூழல் நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தருது. என்ன கற்றுத்தருது? அகாடமிக்ல உலக கல்வியுடைய விஷயங்கள்ல எங்கேயாவது பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும் என்று கற்றுக் கொடுக்குறதா பாருங்க. மேக்ஸில், சயின்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் என்று ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. பெரியோர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ எந்த விஷயத்தை கொண்டு அவர்கள் நம்மை கண்ணியப்படுத்துவார்கள்? கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு பக்கபலமாக இருப்பான், எனக்கு ஒரு நிழலாக இருப்பான் என்று எப்பொழுது நாம் அவங்களுக்கு கனவு காண்பது? ஆக நம்முடைய குழந்தைகளை அவர்களுக்கு படைத்த ரப்புடைய அறிமுகப்படுத்தும் பொழுது, பிறகு அவனுக்கு யாரை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த நபியை அறிமுகப்படுத்தும் பொழுது, உன்னுடைய அடையாளம் இந்த மார்க்கம் தான் என்று அறிமுகப்படுத்தும் பொழுது, அவன் இந்த படைத்த ரப்புடைய கட்டளையை அவன் கீழ்ப்படிந்து பெற்றோர்களை கண்ணியப்படுத்தும். இல்லை, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு படைத்த ரப்பை அறிமுகப்படுத்தலைன்னா நம்மையும் அவன் அறிய மாட்டான். இது நினைவு கொள்ளுங்கள். இப்போ மூன்றாவது பலன், இந்த விஷயத்தில் நாம நம்முடைய முதுமை வயது அடையும் பொழுது நமக்கு அவன் உறுதுணையாக இருப்பான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவுடைய இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, அவன் உன்னுடைய தாய் தந்தையிடம் நீ என்ன செய், கண்ணியமான முறையில் நல்ல முறையாக நடந்து கொள். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமை வயது அடைந்தால் அவரிடம் சி என்று பேசாதே, எரிந்தி பேசாதே, அவர்களிடம் கண்ணியமான முறையில் நடந்து கொள் என்று சொல்லி கடைசியாக என்ன, வஃபித் லஹுமா ஜனாஹத்துல், எப்படி ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை, தன்னுடைய குட்டிகளை அதை பாதுகாப்பதற்காக 2 இறக்கைகளையும் அதை விரித்து அதை தன் பலனை அழைத்து வைத்துக் கொள்கின்றதோ, அதே போல உன்னுடைய தாய் தந்தையுடன் அணுகும் பொழுது உன்னுடைய அனைத்து வீரத்தையும், அனைத்து உன்னுடைய பதவி அந்தஸ்தையும் என்ன செய், குறைத்து அவர்களுக்கு முன்னால் தாழ்ந்து ஒரு கண்ணியமான, ஒரு எளிமையான, ஒரு பணிவான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள் என்று அங்கு அல்லாஹு தஆலா அங்கு கட்டளையிடுகின்றார். பிறகு அவர்களுக்காக நீ துஆ செய், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று அவர்களுக்காக நீ துஆ செய்வாயாக. இது எப்பொழுது தெரியும்? எப்பொழுது அந்த குழந்தைக்கு அந்த நாம் கற்றுத்தரக்கூடிய மார்க்க பற்றி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவன் எவ்வளவு சிரமமான வாழ்க்கை வாழட்டும், அவன் தன்னுடைய தாய் தந்தையை அவன் எப்பொழுதும் கைவிட மாட்டான். இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டம் எப்படி என்றால், நம்முடைய இந்த சூழ்நிலை, நம்முடைய குழந்தைகள் படித்து டிகிரி அல்லது பெரிய ஒரு பேக்கேஜுக்கு போயிட்ட பிறகு
அவர்கள் நம்மிடம் கேட்கக்கூடிய முதல் நம்ம இதெல்லாம் செஞ்சது உனக்காக தான்டான்னா, எவ்வளவு செஞ்சீங்க சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க, நான் உனக்கு ஒரே செக்ல கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு. இதுக்காக தான் நான் செஞ்சேன்னா, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க பெருசா? செலவு தானே செஞ்சீங்க. எத்தனை செலவு செஞ்சிருங்க? என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, என்னுடைய லஞ்சுக்கு, என்னுடைய ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் ஒரே செக்கில் கொடுக்குறேன் என்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த 3 விஷயங்கள் என்று நாம் பார்த்தோம். மீதமுள்ள விஷயங்கள் நாம் பார்க்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குழந்தைகளை நாம் எவ்வளவு உயர்ந்த ஒரு படிப்பு, உலக படிப்பு கொடுத்தாலும் அவர்களை உண்மையான ஒரு மார்க்கப்பட்டுள்ளவனாகவும் உண்மையான ஒரு அடியானாக முஸ்லீமாக நாம் ஆக்கினோம் என்றால்தான் அவன் நமக்கும் பலன் தரக்கூடியவனாக இருப்பான், தனக்கும் அவன் நல்ல ஒரு மனிதனாக வாழ்வான், இந்த சமுதாயத்திற்கும் ஒரு ஹைரை நாரக்கூடியவனாக இருப்பான். இல்லை என்றால் தன்னுடைய பதவியை வைத்து இந்த எல்லாருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பதவியுடைய அந்த மோகத்தில் மக்கள் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுடைய பராமரிப்புடைய விஷயத்தில் சிந்தித்து அதை நம்ம மிக கவனமான முறையில் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வில் மற்ற இன்னும் சில பலன்களை நாம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ்.